ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீரஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு பூரிக்கு ஏற்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான குருமா ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து 1 ஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 2, லவங்கம் 2, வரமிளகா 3, முந்திரி பருப்பு ஒரு 2, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சுங்க. அதனால் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு, கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துச்சு. நம்ம அரைச்ச விழுது சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், குருமா நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு பதில் கொஞ்சம். மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். டேஸ்டான குருமா ரெடி ஆகிடுச்சிங்க, வித் சப்பாத்தியோட. நீங்களே இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.